குரங்கு ராஜா கிட்ட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கிறதுக்காக இங்க 3 பேர் வராங்க. அவங்கள முதல்ல ஒருத்தர் அவங்க கிட்ட சண்டை போட வராரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய புலியுடைய சக்தி இருக்குது. அவரையே அந்த குரங்கு ராஜா என்ன பண்றான்னா அப்படியே எகிரி வந்து அவரை கடிச்சே சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் ரெண்டாவதா ஒரு வயசானவர் அவங்க கிட்ட சண்டை போட வராரு. அவருடைய ஒரு கால் மட்டும் ரொம்பவே குட்டியா இருக்குது. அவர் வந்து அங்க இருக்கிற ஒரு மலை மேல எகிரி உட்கார்றாரு. அடுத்த செகண்டே பார்த்தா குட்டியா இருந்த அவருடைய காலு அந்த மலை சைஸுக்கு பெருசா மாறிடுது. அந்த காலை கிட்ட போய் பார்த்தா அதை பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த காலை வச்சு அந்த வயசானவர் அப்படியே தாவி தாவி வந்து குரங்கு ராஜாவை ஓங்கி ஒரு உதைக்கிறாரு. அப்படியே அவன் எகிரி போய் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவரு அப்படியே எகிரி அந்த காலை வச்சு நசுக்கி குரங்கு ராஜாவை கொன்னுலான்னு பாக்குறாரு. ஆனா அவன் பதிலுக்கு ஒரு குத்து குத்துறான். குத்துன குத்துல அவ்வளவு பலமான காலே ஓட்டை ஆயிடுது. குரங்கு ராஜாக்கு அவ்வளவு பவர் இருக்குது. மூணாவதா வெள்ளை கலர் துணி போட்ட ஒருத்தர் வராரு. அவர் கையில ஒரு பெட்டி இருக்குது. அதை ஓபன் பண்ணா உள்ள நிறைய குட்டி குட்டி கத்திகள் இருக்குது. அதுல ஒரு கத்தியை அப்படியே அவர் பறக்க விடுறாரு. அது அப்படியே அந்த குரங்கு ராஜாவை நோக்கி போகுது. உடனே அவன் மிஸ் ஆகி அந்த கத்தியை கையில பிடிச்சிடறான். அப்ப கூட அந்த கத்தி நிக்காம அப்படியே அந்த குரங்கு ராஜாவை இழுத்துக்கிட்டு பயங்கர வேகமா வானத்தை நோக்கி போகுது. அதே நேரத்துல கீழே இருக்கிற இவரு அந்த பெட்டியில இருக்கிற எல்லா கத்திகளையுமே வானத்தை நோக்கி அனுப்புறாரு. மேல போன அந்த கத்திகளை கீழே இருந்து சைகையிலேயே கண்ட்ரோல் பண்ணி அவனை குத்திடலான்னு பாக்குறாரு. ஆனா அவன் அதுல இருந்து மிஸ் ஆகி அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்கான். அவன் கீழே வந்த உடனே இவரு எல்லா கத்திகளையும் ஒன்னா சேர்த்து பவர்ஃபுல்லான ஒரு கத்தியா மாத்தி அவனை குத்துறதுக்காக அனுப்புறாரு. ஆனா அவன் கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை வச்சு அந்த கத்தியை அப்படியே நிப்பாட்டிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த கத்தி அந்த ஆயுதத்தையே கிழிச்சுக்கிட்டு அப்படியே அவனை குத்த வருது. அவ்வளவுதான் குரங்கு ராஜா காலின்னு பார்த்தா அந்த கத்தி அவனுடைய உடம்புக்குள்ள போகவே இல்லை. அப்படியே உடைஞ்சு நொறுங்கி கீழே விழுந்துருது.